மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோயல், அப்டமன் ஸ்கேன் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸ்க்ரீனில் சிசோட மூமெண்ட் தெரியுது. அச்சோ, வயிறு இடிக்குது, பார்க்க முடியலே. பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது. கண், மூக்கு, கை, கால் சரியா தெரில, ஆனால் அழகாக இருக்குது உன்ன மாதிரியே. இல்லை இல்லை, எவ்வளோ துரு துருன்னு இருக்குது பாருங்க. அழகாகவும் இருக்குது உங்களை மாதிரியே. ஹேய், மொத்தம் வாங்க போகிற பாரு. நான்சி, டைம் ஆயிட்டு இருக்கு பாரு, செக்கப்புக்கு போகணும். அதோ வந்துட்டேன். ஓகே ஓகே, பி கேர்ஃபுல். இதோ வந்துட்டேன். நான்சி, என்னாச்சு? நான்சி, நான்சி, என்னாச்சு? நான்சி, நான்சி, முடியல. நான்சி, நான்சி, முடியல. உனக்கு ஒன்றும் ஆகாது நான்சி. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ரொம்ப வலிக்குது. உனக்கு ஒன்றும் ஆகாது நான்சி. என்னால் முடியல ஜோயல். சார், சார், நான்சிக்கு என்னாச்சு சார்? சார், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே சார்? மிஸ்டர் ஜோயல், அப்டமனில் பலமாக அடிபட்டிருக்கு. ஓவர் ப்ளீடிங், அதனால் பிளட் லாஸ் ஆகிருக்கு. நார்மல் டெலிவரி சாத்தியமே இல்லை. சிசேரியன் தான் பண்ணணும். சார், 2 பேரும் எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க சார், ப்ளீஸ் சார். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் மிஸ்டர் ஜோயல். சாரி மிஸ்டர் ஜோயல், அப்டமனில் பலமாக அடிபட்டதால் ஓவர் ப்ளீடிங். குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. Our Heavenly Father, we come at your holy presence to dedicate this man-child named Daniel Joseph. Amen. எஸ். சாப்பிட்டியா டேனி? டேனி, எஸ் எஸ். Danny. What, Dad? Danny. Yes, Dad. உன் கேமை கொஞ்சம் அங்கே வைக்கிறியா? சொல்லுங்க டாட். காலையில் ஒரு அப்ளிகேஷன் அங்கே வச்சுட்டு போனேண்ணே, ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணியா? அந்த அப்ளிகேஷன் என்ன வேண்டாம் டாட். ஓகே, உன் லைஃப்பில் என்ன தான் பண்ணலான் இருக்கிற? ஃப்யூச்சர் பிளானை பற்றி என்ன தான் யோசிச்சு வச்சுருக்கிற?
டெல் மீ. டேட், இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வேலைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை டேட். மியூசிக்ன்றது நான் ஜாலியாக கற்றுக்கிட்டேன். அதையே நான் கெரியராக எடுத்துகிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் டேட். மியூசிக் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுமா? டேனி, கலைன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக நிறைய பேர் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வேணுமா? உன் லைஃப்பை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா? இப்போ நீ இருக்கிற சிச்சுவேஷனில் நீ ஒரு நடு கடலில் நிற்கிற மாதிரி. ஆஸ் அ ஃபாதரா நான் உனக்கு பெரிய டைட்டானிக் கப்பல் கூட வாங்கி கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு சின்ன கட்டுமரமும் வாங்கி கொடுக்கலாம். நீ எதில் பயணிச்சு கரை சேர்றங்கிறது தான் இப்போ முக்கியம். டைட்டானிக் கப்பலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீ பயணம் செய்கிறது எப்படின்னு யோசிச்சுப்பாரு. அதே நேரத்தில் அந்த கட்டுமரத்தில் பயணம் செஞ்சு அதில் கற்றுக்கிட்டு நீ மேலே முன்னேறங்கிறதையும் யோசிச்சுப்பாரு. ஆஸ் அ ஃபாதரா என்னோட கடமையெல்லாம் உனக்கு செஞ்சுட்டேன். இனிமேல் லைஃப்பை சூஸ் பண்ண வேண்டியது உன் கையில் தான் இருக்குது. ஓகே டானி, ரிலாக்ஸ். ஓகே வாய, ஒரு வாக் போயிட்டு வரலாம் ரிலாக்ஸா. நோ டேட், நான் வரல. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். டேக் கேர். சார், என்ன சார் ஆச்சு? ஒரே ரத்தமாக இருக்குது. ஆக்சிடென்ட் என்ன ஆச்சு? ஆமாம் சார், ஆக்சிடெண்ட் தான். ஏதோ ஒரு கார்காரன் ஒரு பையனை இடிச்சிட்டான் சார். அதான் இங்கே ஒரே ரத்தமாக இருக்குது. பாருங்கள் சார், இங்கே ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அது கூட தெரியாமல் ஒருத்தன் வாசிச்சுட்டு இருக்கான். சரியான லூஸாக இருப்பான் போல சார். உனக்குள்ளே இருக்கிற மியூசிக் இத்தனை நாள் தெரியாம போச்சு. Go in your way. I am with you.